தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளது, பிரதமர் மோடி பெருமிதம். மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசுக்கு வலியுறுத்தல், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். அரசு பேருந்து தீ விபத்து, பொதுமக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு 3 மாதங்களில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. கருணாநிதி பெருமைப்படுத்தி எழுதிய செங்கோல், சிறுமைப்படுத்தி பேசிய தமிழக கம்யூனிஸ்ட் எம்பி. கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் மனு, பதிலளிக்க சிபிஐக்கு உத்தரவு. சாதிவரி தமிழகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும், பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி, உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. உத்தரப்பிரதேச ஹத்ராஸில் மத பிரச்சார கூட்டம், கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலி. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம், உத்தரப்பிரதேச முதல்வர் அறிவிப்பு. ஹத்ராஸில் ஆன்மீக நிகழ்வின் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம், பிரதமர் மோடி இரங்கல். டெல்லி விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல், சுங்கத்துறை அதிரடி. சட்டத்தின் ஆட்சியை உணர்த்தும் நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெருமிதம். யூரோ கோப்பை காலிறுதிக்கு முன்னேறியது ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.